மகாநதி சீரியலில் இன்னிய எபிசோட பொறுத்தளவு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நேத்திய எபிசோடு வரைக்கும், அதாவது விஜய் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வீர வசனம் பேசிக்கிட்டு இருந்த அன்பு, பசுபதி இவங்க எல்லாருமே விஜய் வந்த உடனே அப்படி பம்மிக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கூடவே நம்ம தாத்தா எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அது வரைக்கும் காவேரி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க, காவேரியை வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து கல்யாணத்துக்கு இவங்க வராத மாதிரியும் கூப்பிட்டு விட்டு வராத மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க உள்ளார போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லையா? அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றுமே முடியவே இல்லை. கடைசியாக இந்த வீட்டில் உனக்கும் தானே உரிமை இருக்குது, வாங்க நம்ம உள்ளார போகலாம் அப்படின்னு சொல்லி ரோகிணி உள்ளார கூப்பிடுறாங்க. ஆனால் இங்கே நம்ம அஜயால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஏன்னா அந்த வீட்டில் இவருக்கு உரிமையே இல்லை இல்லையா? சார் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இதை கவனிக்கிற அஜயோட அம்மா இருந்துக்கிட்டு, அதாவது விஜயோட சித்தி இருந்துக்கிட்டு, என் புள்ள தவிக்கிறான், எப்படியாச்சும் காப்பாற்றுங்கம்மா அப்படின்னு நம்ம விஜயோட பாட்டிக்கிட்ட சொல்லவும், பாட்டி வந்து பார்த்திங்கன்னா தாத்தா கிட்ட சொல்லி எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகினியும் அஜயும் வீட்டுக்குள்ளே வர சம்மதம் வாங்கிடுறாங்க. அதே டைமில் இங்கே இன்னொரு ட்விஸ்ட்டு இருக்குது. அது என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா, அவங்க 2 பேரும் தான் வீட்டுக்குள்ளே போகலாம், ஆனால் இந்த அன்பும் பசுபதியும் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டுடுறாங்க. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் வெளியில் கிளம்பிடுறாங்க. இப்போ இவங்க நினச்சி வந்தது ஒன்று, ஆனால் நடக்கிறது வேறையாக இருக்கு இல்லையா? பசுபதி அதுக்கப்புறம் ரொம்பவுமே அவமானப்படுறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா வார்த்தையாலேயே அடின்னு அடிக்கிறாப்புல. ஸோ வேறு ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ அன்பு வெளியே போனால் கூடவே ஒரு பொண்டாட்டியும் போய் ஆகணும் இல்லையா? ஸோ நம்ம விஜயோட சித்தியும் அன்போட கிளம்பி போயிடுறாங்க. அவங்களோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, விஜய் அவங்க சித்தி இல்லாமல் இருக்க மாட்டாப்புல இல்லையா? சீக்கிரமாகவே 2 பேர்த்தையும் கூப்பிட்டுக்குவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் போகிறாங்க. இப்போ ராகினியும் வந்து பார்த்திங்கன்னா அஜயை வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ராகினி வந்து பார்த்திங்கன்னா நினச்சி வந்ததே வேறு, இப்போ நடக்கிறது வேறு இல்லையா? அதனால் பயங்கர கோபமாக இருக்கிறாங்க. வேணும்னே நம்ம காவேரி, சும்மா போகிற காவேரியை கூப்பிட்டு வச்சு மிரட்டுன்னு மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதை கவனிக்கிற நம்ம விஜய் சும்மா இருப்பாரா? உடனே அஜயை கூப்பிட்டு பலார்னு 2 அறை விட்டு, இதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி வந்து காவேரி கிட்ட இப்படி பேசினா ஒவ்வொரு வார்த்தைக்கும் உனக்கு தான் அடி விழும் அப்படின்னு மிரட்டிட்டு போகிறாப்புல. ஸோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்ததுங்க இன்னும் எபிசோடு. இன்னும் போக போக என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.